ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு. நான் வந்து மீன் குழம்பு எங்கள் வீட்டில் எப்பயும் செய்கிற மாதிரி தான் செய்வேன். பட் வந்து போன வீக்கு முன்னாடி வந்து தமிழா ஷோவில் வந்து நம்ம ஊர் மீன் குழம்பு பெஸ்ட்டாக இல்லை கன்னியாகுமரி மீன் குழம்பு பெஸ்ட்டான ஒரு ஷோ போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அதில் வந்து கன்னியாகுமரி மீன் குழம்பு தான் ரொம்ப பெஸ்ட்டு, அதுதான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அப்படி என்ன தான் இருக்குன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேங்க. உண்மையாலுமே ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய லெமன் சைஸில் புளியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், 4 பல் பூண்டு, ஒரு 30 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் வந்து சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு சின்ன டீஸ்பூனில் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து இன்றைக்கி டூனா ஃபிஷ் தாங்க வாங்கினேன். அந்த சூர மீன் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இன்றைக்கி கிடச்சிருந்துச்சு. ஸோ நான் அதுதான் வாங்கியிருந்தேன். காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முருங்கைக்காய், 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு மண் சட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம சூர மீனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சூர மீனுன்னு இல்லைங்க, சங்கரா, இதில் எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும். பட் வந்து எனக்கு கடல் மீனில் வந்து இந்த சூர மீன் தான் கிடச்சிச்சு. சரி, வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கியிருந்தேன். இது கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 4 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூட மாங்காய் ஆட் பண்ணிக்க சொன்னாங்க, பட் நான் மாங்காய் ஆட் பண்ணலைங்க. மாங்காய் இன்றைக்கி கிடைக்கல. ஸோ வந்து முருங்கைக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே தக்காளி, புளிக்கரைசல் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மசாலா அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு கையிலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட சொன்னாங்க. இந்த மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதே மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கையிலேயே நல்லா மசாலாவை வந்து கலந்து விட்டுக்கிட்டேன். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வந்து இப்போ நாங்கள் வந்து முஸ்லீம் வீடுங்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்து வேறு மாதிரி செய்வோம் மீன் குழம்பு. நான் அந்த மீன் குழம்பு தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து அந்த மீன் குழம்பு எப்போயுமே அதே மாதிரி தான் டேஸ்ட்டாக செய்வாங்க. ஸோ அதனால் மீன் குழம்புன்னு எடுத்தாவே நான் அது மட்டும்தான் சாப்பிடுவேன். பட் இந்த ஷோ பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு. நான் வந்து போன தடவை முரல் மீனில் வந்து எங்கள் வீட்டு ஸ்டைலில் செஞ்சுருந்தேன். நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட், ரொம்ப நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கையிலேயே ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து மண்சட்டி தூக்கி அடுப்பில் வச்சுட்டேங்க. ஒரு 20 நிமிஷத்துலேயே குழம்பு நல்லா கொதிச்சு மீன் எல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சுங்க. ஸோ ஒரு 20 to 25 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து தாளிக்காமல் நாங்கள் இப்படியே சாப்பிட்டுக்குவோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து நிறைய பேர் தாளிச்சிருந்தாங்க. ஸோ நானும் தேங்காய் எண்ணெயில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டேன். பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு கன்னியாகுமரிக்காரங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ஏன்னா இவ்வளோ சூப்பரான ரெசிபி அவங்களால தான் நமக்கு கிடச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நான் தேங்காய் எண்ணெயில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் குழம்புல ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் பியூட்டி டிப்ஸு, பியூட்டி ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸு, பேபி வெயிட் கெயின் வீடியோஸ், பெரியவங்களுக்கான வெயிட் லாஸ் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.